என்ன போகணும் சும்மா பிச்சையா கொடுக்குறீங்க 35 ரூபாய்க்கு 5 ரூபா சேர்த்து ஒரு இது வாங்கிட்டு நீங்க வந்து கேக்குறீங்க சொல்லது கிடையாது எவ்வளவு முதல்ல ஃபீஸ் எவ்வளவு சொல்லுங்க ஃபீஸ் முதல்ல ஒரு மணி நேரத்துக்கு நீங்க வந்து பொம்பளைங்கிட்ட வாய் பேசாதீங்க சரி ஆம்பளை கூட்டுவாங்க ஆம்பளை கூட்டுவாங்க பொம்பளை கூட்டுவாங்க நீ ஏமாத்துறமா 35 ரூபா உங்களுக்கு எவ்வளவுமா கூட்டுருக்காங்க இருங்க அம்மா இங்க வந்து 35 ரூபா தான் யாரும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் தேவையே கிடையாது 35 ரூபா தான் என்ன வெளிப்போ சொல்றேன் 35 ரூபா நீ என்ன வெளிப்போ சொல்லாத இது ரயில்வே உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு ரயில்வே பொது சொத்து 30 எல்லாத்தையும் ஏமாத்திட்டு உட்காந்துருக்கீங்க எவ்வளோ பிரதர் கொடுத்தீங்க நீங்க பர் ஹவருக்கு 35 என்கிட்ட எவ்வளோ வாங்கினேன் ஒரு ஹவர் நான் 3 மணி நேரம் உட்காந்தீங்க அவருக்கு 35 தான் வாங்கியிருக்கீங்க அவர் எப்படி சார் இல்ல ஆக்சுவலா ரயில்வே வந்து 35 தான் வந்து இது பண்ணிருக்கு சொல்லுங்கண்ணா நம்ம வந்து உட்கார்றதுக்கு தான் 35 ரூபா வாங்குவோம்னா படுக்கிறதுக்கே 35 ரூபா தான் படுக்கிறதுக்கே 35 ரூபா தான் படுக்கிறதுக்கே 35 ரூபா சார் சார் ப்ராப்ளம் இல்ல சார் இல்ல ரயில்வே சார் ரயில்வே வந்து சார்ஜ் பண்றது படுக்கிறதா இருந்தாலும் இதா இருந்தாலும் 35 ரூபா சார் நீ வந்து நான் உங்க ஸ்டேஷன் மாஸ்டர்ட்ட கேட்டு தான் சொல்லுங்க சிட்டிங்ல இருந்தீங்கன்னா 1 hour to 2 hours சிட்டிங்ல சார் அங்க இருக்கலாம் நீங்க சப்போஸ் 3 hours பேக் நீங்க எடுத்தீங்கன்னா சார் இல்ல எல்லாமே தெளிவா கேட்டேன் சார் எதா இருந்தாலுமே 35 ரூபீஸ் பிலோ 20 நீ அவங்கள்ட்ட என்னென்ன சொல்லிடுறீங்க சார் இப்போ எக்ஸ்ட்ரா சார் 350 ரூபா என்கிட்ட வாங்கினாங்க 3 மணி நேரத்துக்கு பில்லு கேட்டா பில்லு கொடுக்க மாட்டேன் ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் 10 ரூபா பொருளாக இருந்தாலும் பில்லு கொடுக்கணும் சரிம்மா அதுக்கு தான் பில்லு கேட்கணும்ல பில்லு கொடுக்க வேண்டியதானே பில்லை ஏன் ஏமாத்துற பில்லு வேலை செய்யணும் நீ அந்த காசு வாங்குறல பில்லு நீங்க தானே வேலை கொடுக்கணும் சார் சார் டிஸ்டர்ப் பண்ணல இது சார் உங்களுக்காக தான் நான் பேசுறேன் உங்களுக்காக தான் நான் பேசுறேன் சார் நீங்க என்ன சொல்றீங்க 15 ரூபா மக்களோட 15 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க சார் அது கரெக்ட் சார் என்ன சொல்றேன்னா நீங்க பேசுறது கரெக்ட் தான் இப்போ என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியாதா எங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிருங்க